சேலம் ஈஸி சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் வர பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கிச்சனில் நம்ம பார்க்க போகிறது வாழைத்தண்டு புலாவ். அது எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், வாழைத்தண்டு நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு நார் எடுத்துகிட்டு இதே மாதிரி சின்னதாக கட் பண்ணிவிட்டு நல்லா மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம். இந்த மாதிரி வேக வச்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி சின்ன துண்டாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் இந்த சாப்பாடுக்கு. அதுக்கப்புறம் பாருங்கள், இங்கே நம்ம சாதம் வடித்து ரெடியாக இருக்குது. அதுக்கப்புறம் இங்கே வெங்காயம், பெரிய வெங்காயம் கட் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலை தேவை. பருப்பு இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். பருப்பு துவரம் பருப்பு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம், அதை எடுத்துக்கலாம். கறி மசால் தேவைக்கேற்ப கறி மசால், இங்கே கடுகு, மிளகாய்த்தூள், இங்கே கொத்தமல்லி, தேவைக்கேற்ப நம்மளுக்கு உப்பு, எண்ணெய், இவ்வளோ தான் நம்மளுக்கு தேவை. வாங்க எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு பாத்திரத்தை வச்சுக்கலாம். நம்ம தேவைக்கேற்ப எண்ணெய் சேர்த்திக்கலாம். தண்டு ரொம்ப நல்லது வாழைத்தண்டு. கண்டிப்பாக அந்த குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாத்துக்கும் இதை கொடுங்க. கிட்னியில் இந்த கல் இருக்க பிரச்சனை, நிறைய பேர் இந்த கல் தான் பிரச்சனையாக இருக்குது. அந்த மாதிரி பிரச்சனை இல்லை இதை சாப்பிட்றதால தவிர்த்தரலாம். நார் சத்து மிகுந்த பொருட்களை சேர்த்திக்கிட்டிங்கன்னா இந்த கல் பிரச்சனை வேணால் உங்களுக்கு அதிகமாக ஏற்படாது. எண்ணெய் நல்லா காயட்டும். இன்னும் நல்லா காஞ்சிச்சு. கடுகு சேர்த்திக்கோங்க. கடுகு, கடலைப்பருப்பு இருக்க மாதிரி சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். கடுகு நல்லா பொரிஞ்சதுமே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயம், கருவேப்பிலை சேர்த்திக்கலாம். உங்கள் விருப்பம் தான், சின்ன வெங்காயம் கூட சேர்த்திக்கலாம். வெங்காயம் நல்லா வணங்கட்டும். வாழைத்தண்டு குழந்தைங்க அதிகமாக சாப்பிட விருப்பப்பட மாட்டாங்க. அந்த மாதிரி அவங்க சாப்பிடாத குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி புலாவ் செஞ்சு கொடுங்க. வாழைத்தண்டு புலாவ் ரொம்ப நல்லாயிருக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக குழந்தைங்க சாப்பிடுவாங்க. வெங்காயம் நல்லா வணங்கட்டும். வெங்காயம் நல்லா வணக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா கலர் மாறிடுச்சு, வணங்கிடுச்சு. இப்போ நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, தண்டு சேர்த்திக்கலாம். கண்டிப்பாக நம்மளுடைய உணவில் நார்ச்சத்து அதிகமாக இருக்க மாதிரி நம்ம சேர்த்திக்கணும். இந்த வாழைத்தண்டில் நார்ச்சத்து அதிகமாக இருக்குது. நீங்கள் வாழைத்தண்டு அதிகமாக சேர்த்திக்கோங்க. கறி மசாலா சேர்த்திக்கலாம். இப்போ தேவைக்கேற்ப கறி மசாலா சேர்த்திட்டு நல்லா வணக்கிக்கலாம். கூடவே மிளகாய்த்தூள் சேர்த்திக்கோங்க. எல்லாம் சேர்ந்து நல்லா கலந்துக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், வாழைத்தண்டு நல்லா வணங்கிடுச்சு. இப்போ நம்ம பருப்பு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை சேர்த்திக்கலாம். வாழைத்தண்டு நம்ம உப்பு போட்டு வேக வச்சுருக்கோம். உப்பு பார்த்து போட்டுக்கோங்க கரெக்டாக. பருப்பு சேர்த்துறதால டேஸ்ட் கூடுதலாக இருக்கும். சிறிதளவு உப்பு சேர்த்திக்கலாம். நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி கொஞ்சம் சேர்த்திக்கோங்க. குழந்தைங்களுக்கு மார்னிங் டைமில் உங்கள் ஸ்கூல் போகும்போது லஞ்ச் பாக்ஸில் போடு குழம்பு ரெடி ஆகலை, லேட் ஆகுதுன்னா இந்த மாதிரி கூட நீங்கள் லஞ்ச் பாக்ஸில் இது மாதிரி கூட நீங்கள் செஞ்சு கொடுத்து அனுப்பலாம். ஹெல்த்தியாக வாழைத்தண்டு புலாவ் கண்டிப்பாக செஞ்சு கொடுத்து அனுப்புங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வாசத்துக்கு நம்ம புதினா கொஞ்சம் சேர்த்திக்கலாம். நல்லா கலந்துக்கலாம். இப்போ நம்ம உதிரியாக வடிச்சு வச்சுருக்க சாப்பாடு சேர்த்திக்கோங்க. நல்லா கலந்துக்கலாம். எல்லா பக்கம் நல்லா மசாலா விட்டுற மாதிரி. டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி.
ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலில் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா இந்த வீடியோ கீழே ரெட் கலர் பட்டன் சப்ஸ்கிரைப்னு இருக்கும், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உங்கள் மொபைலுக்கு வரும். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், நம்மளுக்கு குயிக்காக ரெடி ஆகிடுச்சு நம்மளுடைய வாழைத்தண்டு புலாவ். கொஞ்சமாக கொத்தமல்லி தூவி விட்டுக்கலாம் மேலே. இதே முறையில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேலம் ஈஸி சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.